ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிகுக் எஃப்எஃபோட பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. எங்களுக்கு கமெண்ட் வரவே மாட்டேங்குது, பட் லைக்கும் வர மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஸோ உங்கள்கிட்ட ஒரு 1 மினிட் பேசிக்கிறேன். நாங்கள் வந்து எங்கள் ஸ்டோரியில் வந்து ஃபேரி லில்லின்ற ஒரு கேரக்டரை வந்து இறக்கியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து மெயின் கேரக்டருக்கோட லில்லி ஃபேரிக்கு தான் வந்து அதிகம் வந்து கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல, நாங்கள் வந்து ஸ்டோரி வந்து மெயின் பண்ணக்குள்ள உங்களுக்கு இவங்க பேரண்ட்ஸ் சொல்லி அதை மெயின் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஸ்டோரின்னு வரக்குள்ளே வந்து இவங்களுக்கு இவங்க பேரண்ட்ஸ் சொல்லிதான் ஆகணும், அதுதானே நாங்கள் பண்ணுறோம். அதில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஃபேரி லில்லிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மெயின் கேரக்டருக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து லில்லி கேரக்டர் இதுக்கு மேலே இறக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப பேசியிருந்தா சாரி, மன்னிச்சிக்கங்க. இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். பட் எங்களோட மைண்ட் ஆஃபில் என்ன தோணுதுன்னா, நாங்கள் ஃபேரி லில்லியை வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ வந்து நாங்கள் வந்து டேக் குக்கை வந்து பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது எங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் வந்து ஜேகேக்கு ஃபேரியும் டேக் லில்லியும் நாங்கள் கொடுக்குறோம் ஜிகுக் வீமென் ஸ்டோரியில். ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்கடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி எதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, வீமென் குக் 2 பேரும் அந்த ஆற்றுல குளிச்சிட்டு இருந்தாங்க, அதோட எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜங்குக் தான், ஏய் ஜிமினா என்னடா பண்ணி வச்சுருக்க? ஜங்குக்கா, நான் ஒன்றும் பண்ணலை, நீ என்ன எனக்கு பண்ணியோ அதை தான் நான் டேயாங்க்கு பண்ணினேன். அவன் நானா எதுவுமே பண்ணலை, நான் எப்படி வேலை செஞ்சேன்? அவன் ஒழுங்காகவே வேலையே செய்யலை தெரியுமா? நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன் அப்படின்ட்டு ஜிமின் க்யூட்டாக சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் ஜிமின் என்ன பண்ணி வச்சுருக்க? ஏன் ஜங்குக்கா, நான் என்ன பண்ணேன்? நானும் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், டி நடிக்காதரா, பாரு என்னை என்ன கோலம் பண்ணி வச்சுருக்கான். இந்த ட்ரெஸ் என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ் தெரியுமா, எல்லாம் சாணி பண்ணி வச்சிட்டான் அப்படின்ட்டு டே பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், ஏய் நீ என்னடா சொன்ன? நான் அப்பயே சொன்னேன்னா இல்லையா இந்த ட்ரெஸ்ஸு பழசா புதுசான்னு? நீ தான் 4-5 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஸோ அதனால தான் நானும் விட்டேன். நீ சொல்கிறது அப்பயே இது ஃபேவரட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டே தான், நீ சொன்னியடா முன்ன எனக்கு சாணியில் போகிறேன், மாடு பிடிச்சி கட்டு போகலாம், வேலை செய்கிறேன்னு என்கிட்ட சொன்னியடா அப்படின்ட்டு டே சொல்கிறான். நான் தான் சொன்னேன்ல, ஒர்க்கு பார்க்க போகணுன்னு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், மறுபடியும் சொல்லாத, ஒர்க் இருக்குன்னு தான்டா சொன்னேன், சாணி அள்ளணுன்னு சொன்னியாடா அப்படின்ட்டு டே வந்து ஒரு மாதிரி பேசுகிறான். இப்போ ஜங்குக் தான், சரி விடு டே, பார்த்துக்கலாம். கம்முனுங்க ஜங்குக்கு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் எப்படி இருந்தவன் தெரியுமா? இங்கே வந்து என்னை சாணி அள்ள வச்சுட்டான் அப்படின்ட்டு டே வந்து அழுகிறான். இப்போ ஜிமின் தான், டே அடுங்கு, நான் கூட தான் எப்படி இருந்தாங்க, பட் இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அது நீ கற்றுக்க வந்து அதனால நீ செய்கிற, நான் உன்னை பார்க்க தான்டா வந்தேன், எனக்கு எதுக்குடா இந்த நிலமை அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அது ஒன்றும் இல்லை டே, ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டா நம்ம ஐயோ நம்ம ஃப்ரெண்டு கஷ்டப்படுறானேன்னு நீயும் கஷ்டப்படணும், அதுதான் உயிர் தோலை, நீ என்னோட சோல்மேட் இல்லையா, அதனால தான். இன்னொரு தடவை சோல்மேட் அது இதுன்னு சொன்னேன் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்டு, சரி விடுங்க சண்டை போடாதீங்க அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஜங்குக்கா இங்கே பாரு, வேணும் திட்டிக்கிட்டே இருக்கான் அப்பையிலேருந்து அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், நீ பண்ணது தப்பு தானே, அப்புறம் திட்டாமல் என்ன பண்ணுவாங்க, ஸோ நீ கற்றுக்கிட்டா பரவாயில்ல, அவனை ஏன்டா டார்ச்சர் பண்ண? பின்ன நான் மட்டும்தான் கஷ்டத்தை அனுபவிக்கணுமா, அவெல்லாம் அனுபவிக்கக்கூடாதா
அதனால தான் அப்படி பண்ணுனேன் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே டவுன் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான். கிட்ட இப்ப டே தான். "டேய் டேய் நடிக்காதடா நடிக்காதடா! இப்படி மூஞ்சிய வச்சு வச்சு தான்டா எல்லாத்தையும் நீ ஏமாத்திட்டு இருக்க" அப்படின்ட்டு டே சொல்றான். இப்ப ஜிமின் தான், நான் ஒன்றும் பண்ணல. போங்க நீங்கலாம் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க" அப்படின்ட்டு ஹெட்ட டவுன் பண்ணிட்டு ஜிமின் சொல்றான். இந்த மாதிரி பண்ணதுமே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஜங்குக்கு அவங்க எப்படின்னா, அந்த ஆத்துல தான் 3 பேர் ஒரு அப்படியே குளிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த தண்ணியிலே நடந்து வந்து ஜிமின் கிட்ட, "சரி, சரி விடு, விடு. ஃபீல் பண்ணாத. உன் ஜங்குக் இருக்கேன்" அப்படின்ட்டு ஜங்குக் சொல்றான். "போ நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எங்க அப்பங்காரும் என்ன திட்டுறான். நீயும் திட்டுற. இவனும் திட்டுறான். எல்லாருமே திட்டுறீங்க. போங்க" அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாரி சொல்றான். ஃபேஸ சேடா வச்சுக்கிட்டு. இப்ப ஜங்குக்கு என்ன பண்றான், அப்படியே ஜிமின ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு, சரி, 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 சரி. என் புள்ள கோவப்படக்கூடாது. ஓகே. உன் ஜங்குக் மாமா இருக்கான்ல, நீ உன் ஜங்குக் மாமா இருக்குல்ல, நீ எதுக்கு சேட் ஆகுற? நீ சேட் ஆகக்கூடாது. ஓகே. உன் ஜங்குக் மாமா பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு ஜங்குக் சொல்றான். இப்ப ஜிமின் தான் அப்படியே அப்படியே ஹக்ல தான் இருப்பாங்க. இப்ப அப்படியே ஃபேஸ மட்டும் தூக்கி ஜேகே பார்த்துட்டு, "நிஜமா? நீ என்ன திட்ட மாட்டல்ல?" "ம்ஹ்ம். நான் உன்ன திட்ட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து சைல்டிஷ் மாதிரி விளையாடாத. ஓகே" அப்படின்ட்டு ஜங்குக்கு சொன்னாங்க. இப்போ ஜிமின், "பார்த்தியா நீ மறுபடியும் என்ன திட்டுற போ" அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். "சரி சரி நான் எதுவும் சொல்லலை. ஓகே ஓகே" அப்படின்ட்டு ஜிமினை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ இந்த பக்கம் டே தான். "டேய் இங்கே என்னடா நடக்குது? அவன் என்னடானா சினுங்குறான், நீ என்னடானா ஹக் பண்ணுற. ஸோ இங்கே என்னதான் நடக்குது?" அப்படின்ட்டு அப்படியே டே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி டேவை பார்க்குறான். இப்போ டேவும் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஐஸ் விங்க் பண்ணி, "என்ன இங்கே என்ன பார்க்குற?" அப்படின்ற மாதிரி ஐஸில் கேட்குறான். "ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த சைடு திரும்பிக்கிறான். இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்டு, சரி வா போய் சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூப்பிட்றான். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் தெரியுமா? நீ தான் வரவே இல்ல. என்ன பண்ண இவ்வளோ நேரம்?" அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஜங்குக்க பார்த்து கேட்குறான். "ஏப்பா ஜங்குக் தான், நான் தான் சொன்னேன்ல தோட்டத்துல தண்ணி கட்ட போனேன்னு சொல்லி." "அதுக்கு நீ இவ்வளோ நேரமா?" "ஆம், சும்மா தான். சரி ஒர்க் இல்ல. அதான் சரி ஃபுல்லா தண்ணி கட்டிட்டு வந்துடலான்ட்டு கட்டிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். "ஆ ஜங்குக்கா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்." "என்ன?" "ஆமா ஈவினிங் ஒர்க் இருக்கா?" "இல்ல. ஏன்?" இல்ல லில்லி சொன்னா, அ உங்க ஊர்ல ஏதோ சந்தை, மார்க்கெட்டுங்கிற மாரி சொன்னா, என்ன கூட்டிட்டு போறியா?" அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், "ஹேய் நான்லாம் அதெல்லாம் போமாட்டேன். எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. ஸோ எங்க அம்மா போவாங்க, இல்லனா அப்பா போவாரு. நான் போக மாட்டேன்" அப்படின்ட்டு ஜங்குக் சொல்றான். இப்போ ஜிமின் தான், "ஏய் ஜங்குக்கா ஜங்குக்கா வா போலாம். நீ வாயேன் என்ன கூட்டிட்டு போவ. நான் இங்க வந்து 1 வீக் ஆயிடுச்சு. நீ என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போ மாட்டேங்கிற தெரியுமா? இந்நேரம் எங்க வீட்ல இருந்தா நான் எங்கெங்கலாம் போவேன் தெரியுமா? அந்த வளர்ந்த மாட்டுக்கிட்ட கேளு. நான் எப்படி ஜாலியா இருப்பேன்னு சொல்லி" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப டே தான், "டேய் யார பார்த்துடா வளர்ந்த மாடுன்னு சொல்ற? நீ தான்டா எரும மாடு" அப்படிங்கிறான் ஜிமின்னு. "போடா குள்ள பயல" அப்படின்ட்டு டே சொல்றான். "நீ யார பார்த்துடா குள்ள பயங்கிற? நீ தான்டா வளர்ந்த மாடு" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கியூட்டா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஜங்குக் தான், "ஏய் ஏய் 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 ஆ ஆ குழந்தைங்கன்னு சரியா ப்ரூவ் பண்றீங்கடா 2 பேருமே. எதுக்குடா இவ்வளோ சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நீங்களாம் சிட்டில வளர்ந்தவங்க தானே, மெச்சூர்டா இருக்க தெரியாதா?" அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இப்ப டே தான், "ஹலோ ஹலோ யாரை பார்த்து சைல்டிஷ்னு சொல்ற? நான்லாம் எவ்வளோ மெச்சூர்டு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், "ஆமா ஜங்குக்கா, நாங்கள் எவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்கோம் தெரியுமா? ஆ, நீ என்ன எங்களை பார்த்து இப்படி சொல்கிற, சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக பேசுகிறான்.
இப்போ டே தான், டேய் கம்முன்னுருடா, நீ இந்த மாதிரி பேச தாண்டா அவன் சைல்டிஷாக இருக்குன்னு சொல்கிறான். ஏய் நீ போடா எரும மாடு, ஒன்றை பார்த்து தாண்டா அவன் சைல்டிஷாக இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் சண்டை கட்டிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஹெட்டில் ஹேண்ட் வச்சுட்டு அச்சோ ஆரம்பிச்சிட்டானுங்கடா இல்லைடா, ஏ போதும் 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 போதும், உங்கள் சண்டையை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு தலை வலிக்குது, அது மட்டும் இல்லாமல் செம்மையாக பசிக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிம்மி தான், ஆமாம் ஜங்குக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது, நைட்டு வேறு நான் சரியாக தூங்கலையா, அவங்க கூட அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன்னா அவங்க ஜங்குக்கா என்னை இன்னொரு நாளைக்கு அந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் க்யூட்டாக கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் சரி சரி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ டே தான், ஆமாம் எங்கே போனீங்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இல்லை எங்கே போனீங்க அது, அதனால சொல்ல முடியாது, போடா மூடிட்டு போடா, நீ தான் என்னை பற்றி திட்டிக்கிட்டே இருக்கிறல்ல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஆரம்பிக்காதீங்கடா, வாங்கடா போகலாம் பசிக்குது அப்படின்ட்டு 3 பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க 3 பேரும் சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி வந்து கீழே தான் இறங்கி வராங்க. இப்போ எப்படின்னா டே ஜங்குக் மீன் குக் 3 பேரும் தான் வந்துட்டுருக்காங்க சாப்பிட்டு எல்லாம் அங்கே வீட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் சொல்லு ஜங்குக்கா, சரி சரி மாடெல்லாம் பிடிச்சிட்டு வா, தோட்டத்தில் போய் கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், சரி ஜங்குக்கா, நீ வந்து பிடிச்சிக்கோ, நானும் டேவும் ஆளுக்கு ஒன்று பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் டே தான், ஏன்னா நானா வரமாட்டேன், போங்க நானும் வீட்டிலே இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், வாட்டிகிட்டே போகலாம், அங்கே ஜாலியாக இருக்கும் தெரியுமா, அங்கே மாங்காய் நெல்லிக்காய் எல்லாம் இருக்கும், வாட்டிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றான். ஆனால் டே இருந்துட்டு என்னால் வர முடியாது, நீ வேணா போயிட்டு வா, ஆளை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லிடுறான். இப்போ ஜிமின் தான், போட எரும மாடு அப்படின்ட்டு ஜிக்குக்கு 2 பேருமே அங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு தோட்டத்துக்கு தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ அந்த ஆடு மாடெல்லாம் ஜிமின்கிட்ட வந்து ஓரளவுக்கு பழகிருச்சு, அதனால் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஜங்குக்கு சொல்கிற இடத்துலலாம் ஜிமின் வந்து அப்படியே கட்டிகிட்டு இருக்கான். இப்போலாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ அங்கே ஒரு ஆலாமரம் மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ எப்படின்னா ஒரு மலை, ஒரு ஹில்ஸ் அடிவாரத்தில், மலை அடிவாரத்தில். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா சொல்லு ஜிமின், அந்த மரத்தடிக்கு போகலாமா, அங்கே இருக்கு இந்த டைமுக்கு, வா போகலாம், அங்கே நல்லா இருக்குல்ல, இங்கேருந்து பார்க்கவே அழகாக இருக்குது அந்த வியூலாம், வா ஜங்குக்கா போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நார்மலாக தான் 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து ஜங்குக்கோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக் தான், என்னாச்சு, இல்லை ஜங்குக்கா, அவங்க கூட இது மாதிரி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு வரணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இந்த வியூலாம் பார்க்க அழகாக இருக்கா, அங்கே பாரு மழை வர மாதிரி இருக்குது, அந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில். ஸோ நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட போகிறதுல ஒரு சுகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி, அப்போ எனக்கு என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். பிடிக்கும் ஜங்குக்கா, உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ரொம்ப 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 பிடிக்கும் ரைட்டு, பட் எந்த மாதிரி என்ன உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான், ரொம்ப பிடிக்கும், எந்த மாதிரி பிடிக்குன்னா நான் எப்படி சொல்ல அப்படின்ட்டு யோசிக்கிறான். இப்போ நீ யோசிச்சுட்டே வா, அந்த அங்கே ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டோன் அந்த கல்லில் போய் உட்காரலவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்கடா. இப்போ அந்த இடம் எப்படின்னா பெரிய ஒரு ஆலாமரம் பெருசாக இருக்குது. ஸோ அங்கே யாரும் இல்லை, அங்கே வந்து ஒரு 3 பேர் உட்கார மாதிரி ஒரு கல் மாதிரி பெஞ்சு மாதிரி இருக்குது. அப்படின்னா அந்த பெஞ்சு வந்து கல்லுலேயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பெஞ்சு அங்கே இருக்குது. இப்போ ஜிக்குக்கு 2 பேரும் தான் அந்த ஸ்டோனில் போய் உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் எப்படி உட்காந்துருக்கானா,
ஜேகே வந்து ஒரு சைடு வந்து பார்த்த மாதிரி உட்காந்துருக்கான். இப்போ ஜிமின் வந்து ஜேகேவோட பேக் சைடில் அப்படியே சாஞ்ச மாதிரி, அவன் பேக் சைடில் அப்படியே சாஞ்ச மாதிரி ஹெட்டு வந்து ஒரு மாதிரி 2 பேரும் அப்படியே சாய்ச்ச மாதிரி வந்து ஆளுக்கு ஒரு திசையில் பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அந்த இடம் அப்படியே சிலுன்னு காற்று அவ்வளோ அழகாக அப்படியே அடிக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே அந்த அந்த காற்று வந்து சுவாசிக்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குது தெரியுமா, வாவ் ரொம்ப ரொமான்டிக் பிளேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ரொமான்டிக் பிளேஸ் மாதிரி இருக்கா? ஆமாம் ஜங்குக்கா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, அழகாக இருக்குது. இந்த மரம் பாரு அப்படியே அவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு அப்படியே எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ நிழல் இருக்குது, அப்படியே சிலுன்னு காற்று. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கா இந்த இடம் நீங்கள் ரொம்ப செம்மையாக வாழ்கிறல்ல அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக்கு தான், ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்கணும்னு ஃபீல் நினச்சினா நான் இங்கே தான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஸோ வந்து எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, இந்த இடத்துக்கு வந்தால் தனியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஆமாம் ஜங்குக்கா, பட்டு எவ்வளோ நாளைக்கு தனியாக இருக்க முடியும்? ஸோ நீ யாரையாவது லவ் பண்ணுறியா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஆமாம் நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சி, எப்படின்னா சாஞ்சு தானே இருந்திருப்பாங்க, இப்போ டக்குன்னு ஏஞ்சி உக்காந்துக்கிட்டு, என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம். யாரை லவ் பண்ணுற? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஜங்குக்கா சொல்லு. நான் லவ் பண்ணுறேன், ஸோ அது வந்து யாரும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். சரி, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? இது வரைக்கும் இல்லை. ஸோ இது வரைக்கும் நான் யாரையும் அந்த மாதிரி பார்த்ததில்லை, நான் யாரையும் லவ் பண்ணுறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஓ, அப்புறம் என்ன பண்ணியிருக்க? நல்லா சைட் அடிப்பேன், எனக்கு சைட் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அதான் பார்த்தாலே தெரியுது. ஜங்குக்கா, சரி 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 நீ யாரை லவ் பண்ணுற சொல்லு. நானும் ஒருத்தவங்க லவ் பண்ணுறேன். அவங்க வரத்துக்கு முன்னாடி ஸோ நான் எப்படி இருந்தேன்னா, என் உண்டு என் ஒர்க் கொண்டுருப்பேன். ஸோ என்னோட மனசில் வந்து எந்த ஒரு ஆசைகள் இப்படி இருக்கணும், இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் இல்லை. ஆனால் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்காக வாழணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவங்க என்ன கேட்டாலும் நான் செய்யணும், அவங்களோட ஒவ்வொரு அசைவும் நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இதெல்லாம் அப்படியே ஜிமினை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு, ஜிமினோட ஐஸை பார்த்துட்டு சொல்கிறான். அப்படியே ஜிமினும் அப்படியே ஜேகேவோட ஐஸை தான் பார்த்துட்ருக்கான். அப்புறம் அவன் என்ன கேட்டாலும் நான் செய்யணும், அவன் அவன் என்ன கேட்டாலும் சரி, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணணும், அவனுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும், அவனுக்கு நான் குளிக்க வைக்கணும், அவனுக்கு ட்ரெஸ் வியர் பண்ணணும், அவனுக்கு ஃபீட் பண்ணி விடணும். அதே மாதிரி எனக்கு அவன் எப்படி சொல்லலாம், அவனுக்கு பிடிச்சது எல்லாம் எனக்கு பிடிக்கணும். அந்த மாதிரி நான் அவனுக்கு பார்த்து ஒவ்வொன்றும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், என்ன சொல்கிறீங்க, அவன் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் பாயை லவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஆமாம், ஏன் பாயை லவ் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான், இல்லை, ஸோ இப்போத்தி வேர்ல்டில் வந்து யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, ஸோ எப்படி பாயை லவ் பண்ணுறீங்க, எதனால் அது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இதுக்கு முன்ன வரைக்கும் லவ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, லவ் பண்ணுற ஐடியாவும் இல்லை. ஸோ என்றைக்கு அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அன்றைக்கே அவன் தான் என்னோடய லைஃப்பை நான் முடிவு பண்ணிட்டேன். பட் உனக்கு ஒன்று தெரியுமா ஜிமின், ஸ்டார்டிங்கில் அவனுக்கு எனக்கு செட்டே ஆகாது. அவன் என்னை கண்டு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
ஆனால் அவனை வந்து நான் பார்த்த ஸ்டார்டிங்லேருந்தே லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கா என்ன சொல்கிற, உன்னை அவனுக்கு பிடிக்காதா? தெரியல, பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஜங்குக்கா உன்னை எப்படி பிடிக்காம போவோம், உன்னை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். நிஜமாவை சொல்கிறேன். ஆமாம் ஜங்குக்கா, உன்னை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ அவ்வளோ நல்லவன் தெரியுமா, பட் உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், நிஜமா என் கேரக்டர் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்குறான். ஆமாம் ஜங்குக்கா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், எனக்கும் தான் ரொம்ப 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 பிடிக்கும், ஐ மீன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா இப்போ என்ன சொன்னா? இல்லை, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஓ அப்படியா, என்ன சொன்னேன்னு நினச்சேன். ஏன்னா ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் ஃபேஸ் லைட்டாக சேட் ஆகுது. இப்போ ஆமாம் சரி, உனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆசையும் இல்லையா அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான், இது வரைக்கும் இல்லை. ஸோ நான் இன்னும் எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரையும் இன்னும் பார்க்கல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என்ன சொல்கிற, இன்னும் யாரையும் பார்க்கலையா? இல்லை ஜங்குக்கா, நான் இன்னும் யாரையும் பார்க்கல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஆனால் நான் பார்த்துட்டேன் ஜிமின், நான் வந்த ஃபஸ்ட் டேவே பார்த்துட்டேன். இவன் தான் என் லைஃப்னு முடிவு பண்ணிட்டேன். பட் அவன் எனக்கு இன்னும் ஓகே சொல்லலை. நானும் இன்னும் அவனுக்கு இன்னும் ப்ரப்போஸ் பண்ணலை. ஸோ எங்கே நான் ப்ரப்போஸ் பண்ணனா அவன் என்னை வெறுத்துருவானோன்னு பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா, உன்னை யாரும் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க புரியுதா? நீ இருக்கிற அழகுக்கும் உன்னோட கேரக்டருக்கும் எல்லாரும் யாருமே ஓகே தான் சொல்லுவாங்க. ஸோ நிலை கேட்டால் நானும் டபுள் ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ஸ் ஒரு மாதிரி அப்படி க்யூட்டாக சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். நான் சொல்கிறதே ஒன்று தான்டா, அது வந்து மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. எப்போ புரியும்னு தெரியல. கண்டிப்பாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், அதில் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்ருக்கேன். என்ன ஜங்குக்கா சொல்கிற, அப்போ உண்மையிலுமே ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். ஆமாண்டா, ரொம்ப நாளைக்கு வந்து லவ் வந்து மறைச்சி வைக்க முடியாதுல்ல. ஸோ அவனை பார்த்து நான் கொஞ்ச நாள் தான் ஆகுது, என்ன ஒரு 1 வீக் தான் இருக்கும். ஆனால் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிட்டான். அவனெல்லாம் என்னால் யாருக்கும் விட்டே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிமினுக்கு இது புரியவே இல்லை. ஜிமின் எப்படின்னா வேறு திங்கிங்கில் இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து வேறு யாரோ லவ் பண்ணுறான் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கான். ஸோ ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்கிறது ஜிமினால் புரிஞ்சிக்க முடியல. இப்போ ஜிமின் தான், ஓ அப்படியா ஜங்குக்கா, சரி ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு, நீ ஆல் த பெஸ்ட் சொல்கிற? ஆமாம், ஏன்? சரி தேங்க்ஸ். நீ சொன்ன மாதிரி அவன் ஒத்துக்கட்டும், நான் உனக்கு பெருசாக ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். எனக்கு ட்ரீட்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏண்டா ஏன் வேணாம்? இல்லை, எனக்கு ட்ரீட்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக் சிரிச்சிட்டு, ஐயா ஃபேஸ் இப்படி வைக்காதப்பா, பார்க்க சகிக்கல அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். நீ ஒன்றும் பார்க்க வேணாம் போ, நீ போய் உன் ஆளையே பாரு, என்னைக்கு நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஏஞ்சி போகிறான். இப்போ ஜங்குக்கு தான், எங்கடா போகிற, நில்லு, நான் வீட்டுக்கு போகிறேன் போ, அங்கே டேட்டி ஒன்றே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்,
அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். இப்போ இழுத்ததில் என்ன பண்ணேன்னா, ஜிமின் அப்படியே ஒரு ரோல் சுற்றின மாதிரி சுற்றி வந்து அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்லேயே அப்படியே ஹேண்டை வச்சு அப்படியே பார்க்குறான் ஜங்குக்கை. இப்போ ஜங்குக்கும் ஜிமினை பார்க்குறான். அப்படியே 2 பேரும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. அப்படியே அந்த பிளேஸ் வந்து அப்படியே ஒரு சிலுசிலுன்ற ஒரு காற்று, அப்படியே அந்த மாதிரி அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே 2 பேருமே அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் 2 பேர்த்துக்கும் அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் பக்கத்தில் வரான். இப்போ ஜிமினும் அதே மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் பக்கத்தில் எப்படின்னா லிஃப்ட் கிட்ட போகிறாங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட கிட்ட போகிறாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் 1 இன்ச்சு தான் கேப் இருக்குது. அவ்வளோ கிட்ட இருக்காங்க 2 பேரும். 2 பேர்த்தோட மூச்சு காற்றும் அவங்க மேலே அப்படியே அவ்வளோ படுது. அந்த மூச்சு காற்று அவ்வளோ ஹீட்டாக அந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 ஐ கான்டாக்ட் அப்படி பார்த்துட்ருக்காங்க 2 பேருமே. அப்படியே ஒரு ஜஸ்ட் அப்படி எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஒரு 1/4 இன்ச்சு தான் கேப்பு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே 2 பேரும் அப்படி கிட்ட கிட்ட போயிட்டே இருக்காங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரில. எனக்கு என்னமோ இந்த ஸ்டோரி கொஞ்சம் மொக்கையாக கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ப்ளீஸ் 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 அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் 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 கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேடா, பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.